ராகசங்கமம். வீரராஜ வீர செமி கிளாசிக்கல் டான்ஸ் வழங்க வருகிறார்கள். அஹானா சத்யராஜன், ஸ்டெஃபனி சசிகரன், ஜர்ஷனா நாகேஸ்வரன், சபினா மாயவதீபன், வர்ஷனா மாயவதீபன். ராகசங்கமம். சோழ வெற்றி அழகிய பூவே செல்லதியோ சகே தகதிதாம் ததிங்கன்னத்தும் தருகிடதும் தகதருகிடதும் தகதிகு தருகிட தகதா தகதஜும் ததனதை ததிங்கன்னத்தும் தருகிடதும் தகதருகிடதும் தகதிகு தருகிட தகதை தஜம் தருகிட தகதாம் ததிங்கன்னத்தும் தகதஜம் தருகிட தகதை ததிங்கன்னத்தும் தஜம் தருகிட தகதி தஜம் தருகிட தகதும் தஜம் தருகிட தகனம் தஜம் தருகிட தகத தகிதா ததனதா தஜன்னுதா ததிமிதா ததடிதாம் ததனதாம் தஜனுதாம் ததிமிதாம் ததடிதாம் ததனதா தஜனுதா ததிமிதா ததிங்கின்னத்தும் 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 ததிங்கின்னத்தும்
ராக சங்கமம். தொடர்ந்து எமது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய கட்டடச் செயலாளருமான திருவாளர் சூரிப்பிள்ளை பாலசிங்கம் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்கு அழைக்கிறேன். ராக சங்கமம். எல்லோரையும் வருக வருக என வரவேற்றுக்கொண்டு இங்கே பிள்ளைகள், தாய்மார்கள், முதியோர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். சங்கம் 48 வருடங்கள் 56 வருடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சங்கம் பல வழிகளில் சமூகத்துக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 11 வருடத்தின் முதல் நாங்கள் இந்த ராக சங்கம் என்ற நிகழ்ச்சியை, அதாவது தலைவர் மூலமாக இதை அவர் ஒழுங்குபடுத்தி தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தலைவருக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதே மாதிரி நேற்று நான் இதை கூற வேண்டும். நேற்று பிள்ளைகள் அங்கே வந்து ரிஹர்சல் செய்தார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் அவரும் சுதர்சினி வாகீசன் அவர்களும் கிட்டத்தட்ட பகல் 12 மணிக்கு தொடங்கி இன்று காலை 1 மணி தான் நாங்கள் வீட்டை போய் சேர்ந்தோம். அப்படியாக அயராது உழைக்கிறார் தலைவர். அவர்களுக்கு உறுதுணையாக சுதர்சினி வாகீசன் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி கூற வேண்டும். அவர் எங்கள் பொதுச் செயலாளர், இளம் குடும்ப பெண். அப்படி இருந்தும் சங்கத்துக்காக அயராது உழைக்கிறார். அடுத்ததாக இந்த பிள்ளைகள் இன்றைய பஞ்சபுராணம் பாடினார்கள், நடனம் செய்தார்கள், இனி பாட்டு இசைப்பார்கள். சில காலத்தின் முன் நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். இந்த பிள்ளைகள் பஞ்சபுராணம் பாடிவிட்டு இருக்கிறார்கள், இசையை படித்துவிட்டு ஒன்றுமே தொடர்கிறார்கள் இல்லை. பல பேர் சினிமாவில் மூழ்கத் தொடங்கினார்கள். அதாவது நான் குறிப்பாக கூற வேண்டாம், கொலவெறி பாட்டு தொடக்கம் பல பாட்டுகளை அவர்கள் இசைக்க தொடங்கினார்கள். ஆனால் நாங்கள் அதை தடுத்து நாங்கள் அவர்கள் கோயிலில் மட்டும் பஞ்சபுராணம் பாடுங்க என கேட்கவில்லை. ஒரு மிடில் பாத் என்று கூறுவோம். ஒரு மிடில் பாத்தை நாங்கள் எடுத்தோம். பஞ்சபுராணம் பாடலாம், தேவையான தமிழ் பாட்டுகள், தமிழ் இசையையும் படிக்கலாம் என்ற ஒரு நிலையை எடுத்த பொழுது இந்த பிள்ளைகளின் வருகை மிக கூடுதலாக இருந்தது. இன்று கூறினால் நீங்கள் பார்க்க தெரியும். இன்று பல பிள்ளைகள் நிகழ்ச்சி செய்ய போகிறார்கள். தாங்களை வந்து ராக சங்கமத்தில் தாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என கேட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, உங்களுக்கு தெரியும், எல்லோரும் வந்திருப்பவர்கள் தெரியும், இதில் அவர்கள் காசை கொடுத்து பாடுகிறார்கள். வேறு இடங்களில் காசை கொடுத்து பாடுவதில்லை, காசுக்காக பாடுவார்கள். இங்கே காசை கொடுத்து பாடுகிறார்கள். அது ஒரே நோக்கம், சங்கத்துக்கு வரும் ஒவ்வொரு பெண்ணையும் இந்த ராக சங்கம் மூலம் அங்கே இருக்கும் இளம் சிறார்களின் படிப்புக்காகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் கலெக்ட் பண்ணும் ஒவ்வொரு பெண்ணையும், நீங்கள் தரும் ஒவ்வொரு பென்ஸும் அங்கே போய்கொண்டு தான் இருக்கிற படிப்புக்காக. அதனால் நாங்கள் ஒரு இளைஞரை கொண்டு அங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட சில காலத்தின் முன் நான் அந்த பிள்ளைகளை கூறுவேன். இங்கே பல பேர் வந்திருக்கிறார்கள், ஸ்பெஷலி டேலண்டட் பீப்புள் என்று தான் நான் அவர்கள் கூறுவேன். நான் பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் ரிஹர்சல் செய்த பொழுது இந்த ஸ்பெஷல் டேலண்டட் பீப்புள் ஒரு காலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முதல் அவர்களுக்கு மேடை இல்லாமல் இருந்தது. பல பேர் அவர்களை வரவேற்கவில்லை. நாங்கள் அவர்களை வரவேற்று எங்களுக்கு மேடை கொடுக்கும் பொழுது நாங்கள் நினைத்தது அவர்களுக்கு பெருமை சேர்க்கட்டும், அவர்களுக்கு பெருமை வேண்டும், அவர்களை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும் என்று. அந்த வகையில் தொடங்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் டேலண்டட் பீப்புள் இன்று குறிப்பாக கூறினால் சங்கத்துக்கு பெருமை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஒரு உதாரணத்தை கூறி முடிக்க இருக்கிறேன். நேற்று ஒருவருக்கு நான் டிக்கெட் விற்க தொடர்பு கொண்ட போது அவர் கேட்ட முதல் கேள்வி, அண்ணா அந்த ஸ்பெஷல் டேலண்டட் பீப்புள் இந்த முறை வருகிறார்களான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்காக பல பேர் இன்று சங்கத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க முன் வருகிறார்கள். அதனால் பிள்ளைகளுக்கு இப்பொழுது பெருமை இல்லை, அவர்களால் இப்போ சங்கம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நான் குறிப்பாக கூற வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய இசை கூட நீங்கள் இன்று பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வருடமும் மிகவும் உன்னத நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. நோபல் ஆக்களே அப்படி பாட மாட்டார்கள். நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், அவர் எல்லோரையும் கிட்டத்தட்ட 60, 70, 80 சினிமா பாடல்களுக்கு எடுத்து செல்வார்கள். இன்று அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு பள்ளிக்கூட ஞாபகம், சைக்கிள் ஓடின ஞாபகம்,
சைக்கிளில் பள்ளிக்கூடம் போனது செய்தது எல்லாமே ஞாபகம் வரும். அந்த மாதிரி அவர்கள் பழம் பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் அவர்கள் குறிப்பாக அவர்கள் பெற்றோர் நோமல் பிள்ளைகளை நாங்கள் எடுத்து நிறுத்துவது இந்த காலம் மிகவும் கடினம். ஐபேட்டும் ஐஃபோனும் ஏஐயும் வந்த காலத்தில் அவர்களை எங்கள் தமிழிசையில் படிப்பிப்பது என்பதே கஷ்டம். படுக்கும் போதும் ஐபேட், எழும்பும் பொழுதும் ஐபேட்டும் ஐஃபோன் தான். அந்த நிலையில் இவர்களை நிறுத்தி இவர்களை பழக்கி எடுத்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குறிப்பாக நன்றி கூறுகிறேன். அந்த வகையில் நீங்கள் வந்த எல்லோருக்கும் நன்றி கூறி நான் பல நேரத்தை எடுக்காமல் அடுத்ததாக நான் எப்பொழுது கூறுவேன் ஐபிசி புகழ் நிஷாந்தன் என்று. இப்பொழுது ஐபிசி போய்விட்டது. இப்பொழுது நான் கூறுவேன் எங்கள் ராக சங்கமம் புகழ் நிஷாந்தன் என்று. அந்த நிலைக்கு வந்துவிட்டால் 6 வருடங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சி கொண்டு வருகிறார். அவை இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இனி இப்படி போரிங்காக இருக்காது, கலகலப்பாக போய் கொண்டிருக்கும் என்று கூறி விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எல்லாரும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நாங்கள் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? அந்த பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் லைட் இல்லை, அதால நாங்கள் முன்னால் இருக்கிறவங்க மட்டும் கை தட்டட்டும். பின்னால் நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ இப்போ அந்த ஹாஃபுக்கு அங்கால இருக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. முன்னால் இருக்கிறவங்க நீங்கள் சமத்து பிள்ளைகளா அப்படியே இருங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? வணக்கம். இது சைவ முன்னேற்ற சங்கம் பெருமையோடு வழங்கும் ராக சங்கமம் 2025. வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி சூரிப்பிள்ளை அண்ணா அவர்களே எப்பவும் ஒரு அழகான இன்ட்ரோ கொடுத்து அவர் ஆரம்பித்து வைப்பார். அந்த வகையில் அவர் மட்டும் கிடையாது, இந்த மேடைக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சுதர்ஷினி எனக்கு முன்னால் தொகுத்து வழங்கினார். தொகுத்து வழங்குறது மட்டும் கிடையாது, நான் இங்கே தொகுத்து வழங்கிட்டு நான் போயிடுவேன். ஆனால் அவர் இங்கே இருக்கிறவங்களுக்கு கதிரை வருதா, சாப்பாடு வருதா, எல்லாரும் லைனில் வர்றாங்களா, அடுத்த நிகழ்ச்சி ரெடியாக இருக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள். ஒரு மல்டி டேலண்டட், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நாங்கள் அவருக்கு நன்றி சொல்வோம். அதே போல் இன்றும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சக்ஸஸாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எவ்வளோ நிகழ்ச்சி செய்தாலும் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சி காரணம் கொடுக்கிறது அன்பு மட்டும்தான். அதையும் கைத்தட்டல்களாக அள்ளி வழங்குவோம். இங்கே யார் பாடினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, அவர்கள் நன்றாக செய்தால் நிச்சயமாக இறுதி வரை இருந்து வாழ்த்தி விட்டு தான் போவோம் அப்படின்ற ஆடியன்ஸ் நீங்கள். இதனால இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஸோ அதால் உங்களுக்கே நீங்கள் ஒரு தடவை கைத்தட்டல் கொடுத்து கொள்ளலாம். அடுத்து இங்கே நல்ல கலைஞர்கள் இந்த மேடைக்கு வரும்போது, கலா ரசிகர்கள் நீங்கள் இருக்கும்போது 100% நாங்கள் எங்களுடைய அந்த முழு உழைப்பையும் இங்கே கொடுப்போம். அப்படி என்று எங்களுடைய பிள்ளைகள், அதிலும் விசேஷமாக சிறப்பு குழந்தைகள் இந்த மேடையில் பாடுறாங்க. அவர்களுடைய அந்த டெடிகேஷனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? அது எல்லாவற்றையும் தாண்டி எங்களுடைய இந்த டெம்போ இசைக்குழுவினர் இப்போ இருந்தாங்கன்னா அவங்க நிகழ்ச்சி முடியும் போது தான் எழுந்திருப்பாங்க. எதென்றே தெரியாது. அவர்கள் அப்படியே அந்த ஷீட்டை பார்ப்பாங்க, அடுத்தவங்க ரெடியாக அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு மியூசிக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவர்கள் மட்டும் கிடையாது, எங்களுடைய சவுண்ட் ஆனந்த் அவர்கள் இங்கே இருக்காரு. அதே போல் லைவாக இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மெய்வழி அதில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்குது. சாம் பிரதீபன் அண்ணா அப்போவே வந்துட்டார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு 2-3 மணி நேரத்தில் கீழே பார்த்து இருந்தவர் தான். எங்கே வடிவாக அந்த ஸ்பாட்டை செட் பண்ணி நாங்கள் எல்லாரையும் அழகாக இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அது எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் ஒரு மேடைக்கே வராமல் இவங்க அழகாக பாடுகிறார்கள், இவர்கள் அழகாக பேசுகிறார்கள் அப்படி என்றால் எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நலனும் எதிர்பார்க்காமல் பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் நம்முடைய பேரண்ட்ஸ். இவர்கள் தான் நீங்கள் நல்லா செய்தீங்க, நீங்கள் நல்லா பாடினாமா, நீ கவலையே படாத அப்படி என்று மற்றவர்களை மேடையில் ஏற்றி அழகு பார்ப்பார்கள். அவர்களை அடுத்து நாங்கள் இந்த சைவ முன்னேற்ற சங்கத்தினரை சொல்லலாம். அவர்கள் எந்த விதமான
ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் நீங்க போய் பாடுங்க, அதை பார்த்து நீங்கள் ரசியுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே கொடுக்கிறோம். அப்படி வந்து என்ன தேவை மனுஷருக்கு? இந்த உலகத்துல பிறந்தா நாங்க வந்து நல்லா இருந்து நல்லா சாப்பிட்டு நல்ல இசை கேட்டாலே அரைவாசி எங்களுடைய நிகழ்ச்சி, எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். அப்போ உங்களுக்கு சாப்பாடும் தாரோம், நல்ல இசை நிகழ்ச்சியும் தாரோம், இருந்து பாருங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படி என்று இந்த நிகழ்ச்சியை எந்த பிரதிபலனும் பாராமல் இதற்காக நீங்கள் கொடுக்கப்படும் நிதி அப்படியே எங்களுடைய நாட்டில் தேவை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நேரடியாக சென்றடைகிறது. அவர்களுக்கு அதில் 1% அவர்களுக்கு அதில் பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய நேரத்தை போட்டு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஒவ்வொருவருத்தருக்கும் சைவ முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இனி வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரெடி தானே? இப்போ இல்லையா, டப்புன்னு போறீங்க, சாப்பாடை வாங்குறீங்க, வாரீங்க. பிகாஸ் நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்றது எனக்கு தெரியும், நாங்கள் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். ஸோ நான் அடிக்கடி வந்து கை தட்டுங்க, நல்லா விசில் அடிங்க இப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். ஃபுல் செலிப்ரேஷன், அழகான பாட்டுக்கள். எங்களுடைய இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ரிஹர்சலையே அவர் வந்து அப்படியே டிக்கெட் விற்று அவர் ரிஹர்சல் பார்க்க போவாங்களாம். அதே போல் நீங்கள் ரிஹர்சல் வந்திருக்கும் போதே தெரியும் டெம்போ இசைக்குழுவினர் எவ்வளோ அழகான இசை கொடுத்தாங்க, எவ்வளோ அழகான பாடல்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரப்போகுது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் அங்கே 4வது வரியில் ஒரு ஜம்பர் போட்ட ஒரு அண்ணா இருந்தார். அவர் அப்போலேருந்து பாட்டெல்லாம் பாடி ரெடி, ஜனனியிலேருந்து அவர் ரெடியாக இருக்கார். ஸோ இனிமேல் நாங்கள் அதிகமாக ஒன்றும் பேச போவது கிடையாது, இதோட ஸ்டாப் பண்ணுறோம், பாடல்களை என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா, ரெடியா? எஸ், சரி. அதுக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியின் ஸ்பான்சர்ஸை நாங்கள் பார்க்க வேண்டிய நேரம். இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர்கள் ரிவர்ஸ் செலக்ட் டெஸ்டட் ஏஜென்ட், சதாஷ் கம்யூனிட்டி சென்டர், Sata and Co, catering sponsor Banana Leaf, media sponsor Mayveri TV, associate sponsors Mrs. Shripati Ponnuturai, Mrs. Sivamani Selvaraja, Mr. and Mrs. Balasingam and Mr. Chinnathambi Sendichelvan. அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுடைய இந்த ஆதரவு எல்லாமே இந்த நிகழ்வு இவ்வளவு அழகாக இந்த மேடையேற முடியாது என்று கூறிக்கொண்டு, முதலாவதாக உங்களுக்கு ஒரு அழகான பாடலை வழங்குவதற்காக நாங்கள் விஷ்ணு விசாகரட்னம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து நாங்கள் வந்து எங்களுடைய விஷ்ணுவை வரவேற்றுக் கொள்வோம். ராகசங்கமம். शिवशक्त्यायतो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न कला कुशलः स्पन्दितुमपि अगस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चाति पिरवे प्रणम्तुं स्तोतुं कथमगन्त पुण्यग प्रभवति जननी जननी जगन्नी अगन्नी जननी जननी जगन्नी अगन्नी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी जननी जगन्नी अगन्नी जननी 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 ஒரு மான் மலவும் சிறு கூன் பிறையும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் சடைவார் குழலும் பிடைவாகனமும்
பாகத்திலே ஜகமோகினி நீ சிம்மவாகினி நீ மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜகமோகினி நீ சிம்மவாகினி நீ நீ ஜனனி ஜகம் நீ அகம் நீ காரணி நீ பரிபூரணி நீ சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே தோலும் பூங்கலிலே மலை மாமகளே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மோகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மோகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல ஸ்தோஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தே துவளும் மணி நேத்திரங்கள் பணிந்தேந்துவலும் மணி நேத்திரங்கள் சக்தி பீடமும் நீ ஆ சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ 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 ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி 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 ஜகம் நீ அகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ நாங்க ஒரு பெரிய கைத்தட்டல் எங்கட விஷ்ணுக்கு கொடுக்கலாம். விஷ்ணு கேளுங்க, எப்படி இருந்துச்சு பாட்டு அப்படின்னு கேளுங்க. Good. என்ன கேட்டீங்க? Good. I need them to scream. Oh, you are speaking in English. No, I want you to ask in Tamil. எப்படி இருந்தது பாட்டு?
ரொம்ப நல்லா இருந்ததா? அப்போது நீங்க இதுல இருந்து ரஜிதா அக்கா கூட பேசுனீங்கல்ல, அக்கா எப்படி இருக்கிறீங்க? அக்கா எப்படி இருக்கங்கள்? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருந்தது பாத்தீங்களா? சூப்பரா இருந்ததா? I happy teacher. பாக்யஸ்ரீ நீங்க சொல்லுங்க, ஹாப்பியா? நீங்க அவர் கேக்குறார். சூப்பர் ஹாப்பி. I'm singing Hey Minnale after I change. ஓகே, எல்லாரும் இருங்க. அவர் ஹே மின்னலே பாடுறதுக்காக வர இருக்கிறார் திருப்ப. ஓகேயா? ஸோ எஸ், அவர் வந்து எங்களுடைய ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவர்கிட்ட நாங்கள் பார்த்தது, இந்த ஸ்பெஷல் சைல்டு அவங்கள்ட்ட நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம், அந்த கான்சென்ட்ரேஷன் 100% அவங்க அந்த பாடலை வந்து நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே பாடுவாங்க. அதை விட இன்னும் அதிகமாகவும் பாடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கேட்குறது அதை மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நிறைய பிள்ளைகளை நாங்கள் இந்த மேடையில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கைத்தட்டல் வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக அவர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை, இன்னொரு தடவை எங்களுடைய விஷ்ணுவுக்காக பெரிய கைதட்டல் கொடுத்து கொண்டு தொடர்ந்து அபிராம் ரவீந்திரன் அண்ட் ஆர்யா சிவகரன் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு அழகான பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கிறார்கள். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுத்து நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். ராக சங்கமம். அவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமே நீதானா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமே நீதானா. பொய் போசாண்ட நேசங்களே. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமே நீதானா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமே நீதானா.
ராக சங்கமம்